ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ பாக்கிய சமையல். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த அளவுகளில் எடுத்துக்கோங்க. அதை எல்லாத்தையுமே அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணது இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை 2, கிராம்பு, கல்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஆயில் ஊற்றி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க. நல்லா போட்டு வதக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு அதிலே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க நல்லா வதங்கிறதுக்காக. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, மீடியம் சைஸில் 4 தக்காளி 1/2 kgக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுகளில் சேர்த்துக்கோங்க. அந்த தக்காளி நல்லா கரையிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு 1/2 kg மட்டனை நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி நல்லா அரிசி கழனியில் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அந்த 1/2 kg மட்டனையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டோன்னா கொஞ்சம் தண்ணி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அரிசி கழனியோட 2வது கழனி அதையும் ஊற்றி அந்த கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிட்டேன். அரிசி கழனி சேர்த்து அதை அப்படியே அந்த குக்கரில் மாற்றிக்கோங்க. குக்கரில் மாற்றி என்னோடது பிஞ்சு கறியாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுருக்கேன். கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. நீங்களும் கறியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. ஆனால் பிஞ்சு கறியாக இருந்தால் ஒரு 4 விசில்லே நல்லா வெந்துடும் சாஃப்டாக. குக்கரை மூடி போட்டு வெயிட்டை போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 4 முந்திரி பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து தேங்காய் ரொம்ப ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சோன்னே ஒரு பவுலில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1.25 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் விசில் ஸ்டீம் அடங்கணுன்னு பார்த்திங்கன்னா குக்கரை ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவையும் கொட்டி நல்லா கிண்டி விட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. அந்த மசாலா போடுறதுக்கு முன்னாடி அந்த சூப் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் குடிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர்லாம் சேர்த்துக்கிறதுனால அந்த மசாலாவை கொட்டி நல்லா
நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கிண்டி விட்டு பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்து பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா நல்லா கிண்டி விட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்தோடனே மல்லித்தழை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இறக்கி வச்சு சூடான சாதம் பிளேட்டில் போட்டு பாப்பாவுக்கு மாம்பழம், கரண்டி ஆம்லேட்டு, மட்டன் குழம்பு எல்லாம் ஊற்றி பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. பாப்பா சூப்பராக சாப்பிட்டா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு பாப்பா விரும்பி சாப்பிட்டா. பார்த்திங்கன்னா தர்பூசணி ஜூஸ் ரெடி பண்ணி பக்கத்துலேயே வச்சாச்சு, சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறதுக்காக. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு, கரண்டி ஆம்லேட், மாம்பழம், தர்பூசணி ஜூஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.